புங்குடுதீவு மகாவித்தியாலய மாணவி வித்யா படுகொலை நடந்தது என்ன? தொலைக்காட்சிகளில் இதுவரையில் ஒளிபரப்பாகாத முழுமையான விவரங்கள் அடங்கிய தொகுப்பு உங்கள் பார்வைக்காக. புங்குடுதீவில் 18 வயதேயான மாணவி வித்யா பாடசாலை செல்லும் வேளையில் திட்டமிடப்பட்டு கடத்தப்பட்டு வன்புணர்வுக்குள்ளாகி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொடூரமான சம்பவத்தின் பின்னர் இலங்கை தீவில் மக்கள் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட நிர்வாக அலகான இந்த பகுதியில் மற்றைய ஊர்களில் உள்ளமை போன்றே சிறு சிறு பிணக்குகள் மக்கள் சமூகத்திலே காணப்பட்டிருந்ததாயினும் பாரிய அளவிலான குற்றச்செயல்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய பகுதியாக அது ஒருபோதும் காணப்படவில்லை என்று அந்த ஊர் மக்கள் கூறுவர். 90களின் தொடக்கத்தில் அங்கு ஏற்பட்ட இராணுவ நடவடிக்கையின் காரணமாக அந்த தீவின் 99% மக்கள் அங்கிருந்து வெளியேறி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள யாழ் குடாநாட்டில் குடியேறினர். 1991ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த தீவும் ஏனைய தீவு பகுதிகளும் இலங்கை இராணுவ வசப்படுத்தலுக்கு உள்ளான போது கூடவே ஆயுத குழுவும் அங்கு காலூன்றியது. இராணுவ, கடற்படை மற்றும் ஆயுத குழுவின் கட்டுப்பாட்டில் வந்த பின்னர் இந்த தீவில் வெளியுலகத்துக்கு தெரியா வண்ணம் பல்வேறு குற்றச்செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன. சாரதாம்பாள், தர்ஷினி, ஸ்ரீ கணேச வித்தியாசாலை ஆசிரியர் ஒருவர் என பலர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டனர். இத்தகைய வன்புணர்வு மற்றும் கொலைகளை செய்த குற்றவாளிகள் இதுவரையில் தண்டிக்கப்படவில்லை என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. இது தவிர மணியம் என்பவர் வெறும் 10,000 ரூபாவுக்காக சில ஆண்டுகளுக்கு முன்னர் கொல்லப்பட்டுள்ளார். இத்தகைய கொலை செயலை செய்தவர்கள் அரசு படையினராக அல்லது ஆயுத குழுக்களோடு தொடர்புபட்டவர்களாக இருப்பதாக புங்குடுதீவில் வாழும் மக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் 2009இல் இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் வன்னி பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருந்த மக்கள் சிலர் மீளவும் பல வருடங்களுக்கு பின்னர் புங்குடுதீவுக்கு திரும்பி வந்து வாழ்ந்து வருகின்றனர். எவ்வாறாயினும் அங்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் தொகையில் 5% மக்கள் மட்டுமே தற்போது வாழ்ந்து வருவதாகவும் ஏனையோர் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கின்றனர். முள்ளிவாய்க்கால் மண்ணில் இருந்து உயிர் பிழைத்த குடும்பங்களில் மாணவி வித்யாவின் குடும்பமும் ஒன்று. அந்த குடும்பத்தினர் 19 ஆண்டுகளுக்கு பின்னர் 2010ஆம் ஆண்டு மீண்டும் புங்குடுதீவுக்கு வந்தனர். வித்யாவின் தந்தையின் பெயர் சிவலோகநாதன், தாய் சரஸ்வதி, சகோதரன் நிஷாந்தன், சகோதரி நிஷாந்தினி, யாழ் பல்கலைக்கழக மாணவி. வித்யாவின் குடும்பம் இடம்பெயர்ந்து வன்னியில் இருந்த காலத்தில் மாங்குளத்தில் 1996ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வித்யா பிறந்தார். ஆரம்ப கல்வி தரம் 1 முதல் தரம் 5 வரை துணுக்காயில் உள்ள பாடசாலையில் கல்வி பயின்றார். அதன் பின்னர் கிளிநொச்சியில் உள்ள பாடசாலையில் பயின்று 2010ஆம் ஆண்டிலேயே புங்குடுதீவு சென்று மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்க ஆரம்பித்தார். பாடசாலையில் உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருந்த வித்யாவுக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி எதிர்காலத்தில் தான் ஒரு ஊடகவியலாளராக வர வேண்டுமென்ற இலட்சியம் இருந்தது. அதனால் உயர்தரத்தில் ஊடக நெறிக்கல்வியை ஒரு பாடமாக பயின்றார். ஊடக கற்கையில் ஊடகத்துறையில் தான் சாதிக்க வேண்டும், ஊடகவியலாளராக வர வேண்டும் என்று எண்ணியிருந்த வித்யாவிற்கு அந்த கற்க நிறைய போய்த்த ஆசிரியப்படுது எங்களுடைய இருக்கின்றார். குறித்த வித்யா மாணவி உங்களுடைய பாடத்தில் ஊடக கல்வியில் எவ்வாறான ஒரு அக்கறையை காட்டியிருந்தார்? மிகவும் திறமையுள்ள ஒரு மாணவி, ஊடகத்துறையாளராக வர வேண்டும் என்றுதான் அவருடைய சிறந்த லட்சியமாக இருந்தது. உண்மையில் நான் இந்த பாடத்தை முதல் தரம் இங்கே ஆரம்பிக்க வந்த முதல் மாணவி அவள் தான். மற்ற ஒருத்தரும் அந்த பாடத்தை விரும்பல. அப்புறம் அவள் படிக்க தொடங்கினா பிறகு தான் 3 பேர் படிக்க வந்தேன் இந்த பாடத்தை. இப்போ அந்த பிள்ளைக்காகத்தான் இந்த பாடத்தை நான் முதல் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லலாம். மிகவும் அமைதியான ஒரு அப்பாவியான மாணவி. என்னென்னு சொன்னால் கல்வியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை அவளுக்கு. நான் படிப்பிக்க என்ன நான் வேறு கதைகள் கதைச்சாலும் அந்த பிள்ளை படிப்பு சம்மந்தமாகவே கேள்வி கேட்டுருப்பாள். இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு எனக்கு சரியான அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீளவும் இல்லை. சம்மந்தமாக எனக்கு கருத்து கூறாமல் எனக்கு விருப்பம் இல்லை. என்ன சொல்லலான்னு தெரியல. உண்மையாக மனித சமுதாயத்துக்கே ஒரு அவமானம் தான் சொல்லணும்.
பெண்களாகிய நாங்கள் இந்த பூமியில் நடமாடுறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்கிறதுன்றது இந்த சம்பவங்களை எடுத்து காட்டியிருக்கு. அதுவும் அந்த பிள்ளை படிக்கணுமென்ற ஆசையில் பாடசாலைக்கு வந்த பிள்ளை இப்படி ஒரு சம்பவம் நடக்குமென்னு அந்த பிள்ளை அன்றைக்கு எதிர்பார்க்கவும் இல்லை. இப்படியான எங்களோட பள்ளிக்கூடம் சார்ந்த மாணவிகளுக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகள் தொடர்பாக மிகவும் கவனமாக இருக்க வேணும். பாடசாலைக்கு அன்னை வரையணுமா இல்லையான்றதை ஸ்கூலோட பாடசாலையோட தொடர்பு உடனடி அந்த தகவலை எடுத்துக்கொள்ளணும். இந்த பிள்ளைகளும் இப்படியான இதை தங்களுக்கு ஒரு பாடமாக உணர்ந்து கொள்ளணும். ஸ்கூலுக்கு வரைக்கும் அப்படியான சம்பவங்கள் நடந்தால் பெற்றோருக்கு எடுத்து சொல்லணும். சம்மந்தமான பிரச்சனைகளை முதன்மை பெற்றோர் அல்லது தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்லியிருக்கணும். வித்தியா முதன்மையாக நடந்திருந்த இப்படி பிரச்சனைகள் இப்போ சம்மந்தமாக சொல்லியிருந்தால் அவளோட உயிரை காப்பாற்றிருக்கலாம்னு தான் என்னோட. குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வளர்ந்தால் இனிய குற்றவாளிகளும் என்ன இது சம்மந்தமாக வேறு குற்றங்களை செய்ய பயப்படுவிடும். கட்டாயம் இந்த தண்டனை வழங்கப்படத்தான் வேண்டும். கல்வியில் நல்ல திறமைகளுடன், குறிப்பாக ஆங்கிலத்தில் நல்ல புலமையுடன் விளங்கிய மாணவியாக வித்யா காணப்பட்டார். சிறந்த செயற்பாட்டாளராக மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் நல்லுறவுடன் செயற்பட்டிருந்த படுகொலை செய்யப்பட்ட மாணவி வித்யா தனது ஆசைகளுடன் எதிர்கால கனவுடன் கல்வி கேட்ட பாடசாலையினுடைய வகுப்பறை தான். இந்த பாடசாலை வகுப்பறையில் தான் அவர் தனது கனவுகளுடனும் தான் ஒரு ஊடகவியலாளராக வேண்டும் என்ற எண்ணத்துடனும் தனது கல்வியில் ஆர்வத்துடனும் அக்கறையுடன் கல்வி கற்றிருந்தார். இந்த வகுப்பறையில் தான் அவர் இறுதியாக தனது கல்வி நடவடிக்கையை மேற்கொண்டார். இந்த நிலையில் அவருடைய கனவுகளும் அவருடைய எதிர்பார்ப்புகளும் எதிர்கால திட்டங்களும் சில நயவஞ்சருடைய சிந்தனையாலும் அவருடைய செயற்பாடுகளும் நசுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் வித்யாவை பொறுத்தமட்டில் புங்குடுதீவு ஒரு புதிய சூழல். ஏனென்றால் அவர் அந்த ஊருக்கு வந்து 4 வருடங்கள் மட்டுமே என அவரது தாயார் கூறுகின்றார். அப்படி இருப்பினும் அந்த புதிய சூழலில் இருந்து தன்னை ஒரு சிறந்த மாணவியாக விளங்க கடுமையாக பாடுபட்டார். ஆற்றல் மிக்க ஒரு மாணவியாக காணப்பட்டார். அவருக்கு கல்வி ஆர்வம் கூடுதலாக இருந்தது. அதாவது கற்றல் செயற்பாடுகளில் அவருடைய ஆர்வம் கூடுதலாக இருந்தது. அவரை இங்கு தாயார் என்னிடம் கொண்டு வந்து கல்வி இந்த வித்தியாலயத்தில் சேர்க்கின்ற பொழுது அவருக்கு இருந்த சில உடல் உபாதைகள், அதாவது முன்பு கற்ற பாடசாலையில் டஸ்டர் தூள் கண்ணுக்குள் பட்டதனால எனவே அவருக்கு கண்ணில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே பாடசாலையில் அந்த கூட்டுதல் அப்படியான சில கருமங்களை ஆற்றுவதை தவிர்த்து கொள்ளுமாறு என்னிடம் பெற்றோர் கேட்டுக்கொண்டனர். அப்போ அதன் பிரகாரம் நானும் சில அதீதமான கவனத்தை அந்த மாணவி மீது செலுத்தி வந்தேன். எனினும் அந்த மாணவி சக மாணவர்களை போன்று தானும் பாடசாலை கருமங்களில் ஈடுபட வேண்டும் என்று ஈடுபடுவார். ஆனால் பின்னர் எனக்கு சுகமில்லாமல் இருக்கு சார், கண் எரியுது சார் என்று சில தகவல்களையும் எனக்கு சொல்லுவார். எனவே அவ்வாறான சக மாணவர்களுடன் அன்பாக பழகுவதுடன் தனது கற்றல் செயற்பாட்டிலேயும் சிறு வயதிலிருந்தே கல்வி கற்று வந்தவர். தரம் 11 கல்வி கற்கின்ற பொழுது நான் அவரிடம் கேட்டேன், நீ என்ன ஏழுக்கு படிக்கப் போகிறாய் என்று. அப்படி நான் கேட்கின்ற பொழுது அவர் எனக்கு சொன்னார், நான் ஒரு ஊடகவியலாளராக வர விரும்புகின்றேன். எனவே நான் ஏஎல்ல ஊடக கல்வியை கற்க வேண்டும் என்று. அப்பொழுது எனது பாடசாலையில் கலைத்துறையில் ஊடக கல்வி ஒரு பாடமாக கற்பிக்கின்ற வழக்கம் இல்லை. அந்த பாடசாலை அந்த மாணவியினுடைய விருப்பமோ என்னமோ தெரியவில்லை. அவர் சென்ற ஆண்டு இந்த பாடசாலையில் ஏல் கற்க தொடங்கிய பொழுது ஊடக கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் ஒருவர் நமது பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டார். எனவே அவர் தொடர்ந்து ஊடக கல்வியை ஒரு பாடமாக கற்று நான் ஒரு சிறந்த ஊடகவியலாளராக வர வேண்டும் என்பதில் அதீத அக்கறையுடையவராக காணப்பட்டார்.
அதே போன்று இணைப்பாட விதான செயற்பாடுகளில் அவருக்கு விளையாட்டுத்துறை கொஞ்சம் குறைவான ஒரு நிலையாகத்தான் காணப்பட்டது. ஏனைய கவிதை, கட்டுரை போன்ற நிகழ்ச்சிகளிலும் ஆங்கில மொழி மூலமான இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் அவர் திறமை மிக்கவராக காணப்பட்டார். எனவே அவரிடம் ஆங்கில புலமை சக மாணவர்களை விட கூடுதலாக காணப்பட்டதை அவருக்கு ஒரு மேலும் ஒரு உன்னதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தது. அந்த வகையில் இந்த மாணவி தனது பாடசாலை கல்வி காலத்தில் சக மாணவர்களுடனோ ஆசிரியர்களுடனோ பண்பாக பழகுவதில் மிகவும் ஒரு நல்ல மாணவியாக காணப்பட்டார். அவரிடம் எந்த ஒரு அப்புலக்கற்ற தன்மையும் இதிலே காணப்பட்டது. நேர்மனப்பாங்குள்ள ஒரு மாணவியாக காணப்பட்டவர். ஆனால் அவருக்கு இந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான இந்த கொலை மிகவும் வருந்தத்தக்கது. அவருடைய குடும்பத்தின் நிலையை பொறுத்த மட்டில் இந்த இழப்பு அவர்களால் ஈடு செய்ய முடியாது. எமது பாடசாலையிலும் இருந்து எமது பாடசாலைக்கும் இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாது. அவர் 2016ஆம் ஆண்டு உயர்கல்வி பரீட்சையில் தோற்றே இருந்தார். அப்பொழுது நான் நினைத்திருந்தேன், முதலாவது ஊடக கல்வியை கற்கின்ற எமது பாடசாலை பல்கலைக்கழக மாணவியாக இவர் விளங்குவார் என்பதை நான் எண்ணியிருந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எமது பாடசாலை அந்த வாய்ப்பை இழந்துவிட்டது. அது எமக்கு மிகுந்த வேதனையை தருகின்றது. அவர் வசித்த புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்திலிருந்து தொலைவில் உள்ள புங்குடுதீவின் பெரிய பாடசாலையான 2ஆம் வட்டாரத்தில் உள்ள மகாவித்தியாலயத்துக்கு சைக்கிளில் பயணித்தே பயின்று வந்தார். டியூஷன் வகுப்புகளுக்கு செல்லாத போதும் பாடசாலை கல்வியை கொண்டே தனது கற்றல் செயற்பாடுகளை சிறப்பாக செய்துள்ள ஒரு முன்மாதிரி மாணவியாக விளங்கியதாக புங்குடுதீவு பாடசாலை சமூகம் கூறுகின்றது. வித்தியாக்கா மிகவும் நல்லவா. அவள் எங்களுடைய ஸ்கூலில் நல்ல ஒரு திறமை உள்ளவா. அவள் எங்களை விட்டு பிரிஞ்சு போனது எங்களுக்கு ஒரு பெரும்பான ஒரு இழப்பாக இருக்குது. எங்களோட பள்ளிக்கூடம் எங்களோட பள்ளிக்கூடத்தில் படிப்புகள் எல்லாம் ஒழுங்காக இல்லை, அவள் இல்லாதது எங்களுக்கு மிகவும் ஒரு இழப்பாக இருக்குது. எல்லோரும் நாங்கள் இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு தேவைண்டா பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு பஸ் பிடித்து விடுறது அண்டா நாங்கள் அங்கேருந்து நல்ல பாதுகாப்பான முறையில் வருவோம். மற்றது இங்கே ஆசிரியர்கிட்ட ஃபோன் நம்பர் நாங்கள் கொடுத்தா அதை அதன் மூலம் நாங்கள் பள்ளிக்கூடம் வாரமா சேர்ந்துட்டோமா அண்டு அதன் மூலம் அறிஞ்சு கொள்ளலாம். குற்றவாளிகளுக்கு கொடூரமான தண்டனை வழங்க வேண்டும். அவைக்கு அந்த தண்டனை வழங்கினா இனிமேல் அந்த இப்படியான செயற்பாடுகள் நடைபெறக்கூடாது. அப்படியான தண்டனை நடந்தால் தான் எங்களோட நாட்டுக்கே ஒரு அமைதி கிடைச்ச மாதிரி. அவாக்கு வித்தியாக்காவுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு அவாக்கு இப்படி நடந்திருக்கண்டா எங்களுக்கே நடக்கக்கூடாது இருக்குது. அதால் அந்த செஞ்ச அவ்வளோ பேருக்கும் ஒரு கொடூரமான தண்டனை வழங்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு வாரத்துக்கும் பிள்ளைகளுக்கு கஷ்டமாகவும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பய ரீதியான மன உளைச்சல் ஒன்று இருக்குது. அதுதான் வித்தியாக்காண்ட இறப்பில் எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. இப்போ எங்களோட இடம் நாங்கள் இப்போ ஆல்ரெடி அங்கால இருக்கிறோம். அங்கேருந்து நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு மன இதாகவும் பயமாகவும் இருக்கிறது. அது என்னென்னா எங்களோட அங்கால ஏரியாவுக்கு தான் நடந்தது. அதுக்காக வெள்ளன்லேருந்து வர்ற பிள்ளைகளுக்கு உரிய பாதுகாப்பாக பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு பாதுகாப்பாக ஒரு பஸ் விடணும். மற்றது அவங்க வரத்துக்கு இப்போ பெற்றோர் மேலும் பயப்படுறீங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு. அதுக்காக அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்காக அவங்களுக்கு ஒரு வாகனத்தை ஒழுங்கு செய்து எங்களை பள்ளிக்கூடத்துக்கு விடணும். நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. இப்போ வித்தியாக நடந்ததெல்லாம் மனிதநேயமிக்கவர்கள் செய்யக்கூடிய செயல் அல்ல. அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதன் மூலம் மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறாமல் தடுக்கலாம். மேலும் பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும். மாணவி வித்யாவின் இழப்பு தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என
வித்யாவுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் கலங்கிய கண்களுடன் தெரிவிக்கின்றனர். சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்டது நாங்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏனெனில் நாங்கள் அந்த மாணவிக்கு அப்படியான ஒரு கொடுமை நடக்கும் என்று கற்பனையில் கூட எந்த ஒரு ஆசிரியரும் நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை. நான் அந்த மாணவிக்கு புவியியல் பாடம் கற்பிக்கிற ஆசிரியர். முதல் வாங்கில் அந்த மாணவி எப்பொழுதும் இருப்பார். மிகவும் திறமையான மாணவி. ஆகவே நான் கற்பிக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த மாணவியை தனக்கு விளங்காத சந்தர்ப்பத்தில் கேட்ப. ஆகவே நான் எந்த நேரமும் அந்த மாணவியை அவதானிக்கிறது, அவாக்கு விளங்கினால்தான் மற்றாக்களுக்கும் விளங்கும் என்ற தோரணையில் அடிக்கடி கேட்டுக்கொள்வது. எப்பொழுதும் குனிந்த தலையுடன் தான் இருக்கும் அந்த மாணவி. ஓம் சார், சரி சார் என்று மிக மென்மையானவன். நாங்கள் அப்படி ஒரு மென்மையான அமைதியான மாணவியை என்னுடைய 10 வருட ஆசிரிய பணியில் நான் காணவில்லை. அவ்வளவு திறமையும் ஆர்வமும் கொண்ட மாணவியவா. அந்த மாணவிக்கு இப்படியான ஒரு கொடூரம் நடந்தது யாராலையுமே ஜீரணிக்க முடியாமல் இருக்குது. நாங்கள் ஆசிரியர் அனைவருமே மிக அதிர்ச்சியில் அதிர்ந்து போயிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு ஆசிரியர் தொழிலே வெறுக்கும் அளவுக்கு அதிர்ச்சியும் ஒரு வேதனையும் அடைந்திருக்கிறோம். மற்றது அந்த மாணவி மிக திறமையானவா, எப்பொழுதும் ஆர்வமுடைய மாணவி. அந்த மாணவி எவ்வளவு சோகம், எவ்வளவு துன்பம், துயரம் தனக்குள்ளே இருந்தாலும் அது எங்களுக்கு வெளிப்படுத்துறையில் அந்த கல்வியில் முழு ஈடுபாடோடு இருப்பாள். அன்றைய சம்பவ தினம் கூட 4வது பாடவேளை நான் பாடம் எடுக்கும்போது என்னுடைய கண்கள் அந்த கெட்டிக்கார மாணவியை தேடியது, காணவில்லை. இப்பொழுது நான் சக மாணவிகளிட்ட கேட்டது, வித்யா வரவில்லையா என்று சொல்லி. அந்த சக மாணவிகள் சொன்னார்கள், நேற்று வித்யாவுக்கு கண் வருத்தம், நேற்றும் வரவில்லை, அதனால் இன்றும் வரவில்லை என்று சொல்லி. ஆகவே நாங்கள் முதல் நாளும் வரவில்லை என்ற செய்தியால் நாங்கள் அதை அன்று வரவில்லை என்றதை பெரிதுபடுத்த முடியலை. என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட பாடசாலையில் எல்லா மாணவிகளுக்கும் கண் நோய் பரவி கொண்டிருந்தது. அதால் பாடசாலையை நாங்கள் அந்த வரவின்மையை நாங்கள் பெருசுபடுத்த முடியலை. இந்த இடத்துல நாங்கள் வித்தியாண்ட மாணவி ஆசிரியர் மட்டத்தில் நாங்கள் நினைக்கிறோம், வித்தியாண்ட மாணவி உண்மையில் இறந்ததாக நாங்கள் நினைக்கக்கூடாது. அந்த மாணவி பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்காக போராட போய்விட்டாள் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாணவியின் நினைவை எல்லோரும் வளர்த்து கொண்டு பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைகள் ஒரு விழிப்புணர்வை எல்லா இடங்களிலும் ஏற்படுத்த வேணும். மாணவ சமுதாயம் மிக பெருமதி உள்ள சமுதாயம். அந்த சமுதாயம் கல்வியை கற்பது தான் அந்த மாணவ சமுதாயத்துக்கு முக்கிய கடமை. ஆகவே மாணவர்களை ஆசிரியர் என்ற வகையில் எல்லா மாணவர்களும் கல்வியை இடைநிறுத்துவதை வித்யா ஒரு கல்விக்கு குழப்பம் ஏற்படுத்துவதை வித்யா விரும்ப மாட்டார். இந்த வித்யான்ற சில விருப்பம் எனக்கு தெரியும். வித்யா எப்படியாவது தான் ஒரு உயர்கல்வி கற்க வேணும், அதாவது யூனிவர்சிட்டி என்ட்ரு பண்ண வேணும் தமக்கே மாதிரி என்று விரும்பின வித்யா. ஆகவே எந்த ஒரு மாணவரும் கல்விக்கு கற்பதற்கு இடையூறு விளைவிக்கிறத வித்யான்ற ஆத்மா விரும்பாது. ஆகவே மாணவ சமுதாயம் கல்விக்கு பங்கம் ஏற்படாத வகையில் வித்யாண்ட நினைவுகளை சுமந்து கொண்டு செயற்பட வேணும். மற்றது மாணவற்ற உணர்ச்சி பெறுமதியானது. அந்த உணர்ச்சியை தேவையற்ற விதத்தில் இந்த மாணவ சமுதாயம் பயன்படுத்தாமல் பெறுமதியான விதத்தில் அந்த உணர்ச்சியை மாற்றலாம். குறிப்பாக இந்த இடத்துல வித்யாண்ட ஞாபகமாக எல்லா பாடசாலைகளிலும் வித்யா பெண்கள் பாதுகாப்பு வலுவூட்டல் அலகுண்டை ஸ்தாபித்து கொள்ளுங்கோ. இது மிக முக்கியமாக நான் வேண்டிக் கொள்வது, எல்லா பாடசாலைகளிலும் வித்யா பெண்கள் வலுவூட்டல் அலகுண்டை ஸ்தாபித்து கொள்ளுங்கோ. அந்த அலகினூடாக பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எல்லா பாடசாலைகளும் ஏற்படுத்த வேண்டும் என்றதை ஆசிரியர் மட்டத்தில் நாங்கள் விரும்புகிறோம். 13/5/2015 புதன்கிழமை பாடசாலைக்கு சைக்கிளில் புறப்பட்டு வந்த மாணவி வித்யா தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு வழமையாக சென்று வரும் சன நடமாட்டம் குறைந்த சிறு வீதியொன்றினூடாக செல்லும் போது புங்குடுதீவு 9ஆம் 10ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த காடையர்களால் கடத்தப்பட்டு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். புங்குடுதீவில் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வித்யா என்ற மாணவி இந்த பகுதியினூடாகத்தான் தனது பாடசாலைக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த பாதையூடாக அவர் தினமும் காலை மாலை என பாடசாலை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு தனது கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ளும் போட்டு தனிமையில் சென்று கொண்டிருந்தார். இந்த ஆள் நடமாட்டமற்ற காடுகளும் சிறு பட்டைகளும் நிறைந்த இந்த பகுதியில் தான் அவருக்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டது. அவரை கற்பழிப்பதற்கும் அவரை படுகொலை செய்வதற்கும் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், இந்த பகுதியில் ஆள் நடமாட்டமற்ற ஒரு அமைதியான நிதப்சமான இடம் என்பதனால் இந்த பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அலளிப்பட்டைகளும் முட்புதர்களும் நிறைந்த பகுதியில்தான் அவருடைய உயிர் பறிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி தான். இந்த பகுதியில்தான் அவருடைய சடலம் இங்கே தான் கண்டெடுக்கப்பட்டது.
ஆம், ஆதவன் செய்தி நேயர்களுக்காக நாம் அந்த குறித்த பகுதியை காண்பிக்கின்றோம். கடந்த கால யுத்தத்தின் அடுத்து இங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய கல்விமான்களும் செல்வந்தர்களும் தொழிலதிபர்களும் தமது இடங்களை விட்டு தமது சொந்த நிலங்களையும் தமது சொந்த உழைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட மனைகளையும் விட்டு நாடு கடந்து ஊர் கடந்து பல்வேறு பகுதிகள் இன்று வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி அவர்களால் கைவிடப்பட்ட பகுதிகள் தான் இந்த புங்குடுதீவின் அடையாளங்களாக இன்று காணப்படுகின்றன. அத்தகைய ஒரு பகுதியில்தான் மாணவி வித்யா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். மாணவி வித்யா அவர்கள் உயிரற்ற சடலமாய் துன்புறுத்தலுக்குள்ளான சடலமாய் இங்கேதான் இறுதியாக மீட்கப்பட்டிருந்தார். அவரது சடலம் மறுநாள் வியாழக்கிழமை அலரி மரங்கள் அதிகமாக உள்ள ஒரு பற்றை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மாணவி வித்யாவின் கொலை தொடர்பாக தகவல்களை அறிந்து கொள்ள எமது ஆதவன் செய்தி பிரிவினர் நேரடியாக புங்குடுதீவுக்கு பயணித்து கொல்லப்பட்ட மாணவியின் வீட்டுக்கு சென்ற போது வித்யாவின் சகோதரன் கூறுகையில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். மேலும் இந்த கொலையின் சூத்திரதாரியான சுவிஸிலிருந்து வந்த குமாருக்கு பல வழக்குகள் ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் இருப்பதாகவும் ஆயினும் அவை எவையும் நீதிமன்றக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்று புங்குடுதீவினைச் சேர்ந்த ஊரவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றார். வியாழக்கிழமை காலையில் தாம் வித்யாவின் உடலை கண்டபோது வித்யாவின் உடலம் கைகள் கட்டப்பட்ட நிலையில் நகங்களால் உடல் பகுதி கீறப்பட்டிருந்ததாகவும் சகோதரன் கூறுகின்றார். அதேவேளையில் தாம் வித்யாவின் உடலை கண்டபோது ஒளிப்படங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறுகின்றார். ஆயினும் சில இணையதளங்களில் தங்கையின் வாயில் இருந்து இரத்தம் வழிந்த நிலையில் ஆடைகளற்ற படங்கள் பதிவேற்றப்பட்டிருந்ததாகவும் இந்த படங்கள் அந்த இணையங்களுக்கு எவ்வாறு கிடைத்தன என்றும் கேள்வி எழுப்புகின்றார். வித்யாவின் இழப்பினால் பெரும் சோகமயமாக அந்த குடும்பம் காணப்படுகின்றது. மகளின் இழப்பை தாங்க முடியாத தாயார் கதறி கதறி அழுகின்றார். வித்யாவின் அம்மம்மா சோகமயத்துடன் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கதறி அழுகின்றார். இந்த குற்றத்துக்கு ஏதோ ஒரு சில பின்னணி இருக்க வேண்டும் என்று தனது ஐயத்தினை வித்யாவின் சகோதரன் வெளிப்படுத்தி நிற்கின்றார். குடும்பத்தின் பெரும்பொறுப்பை தானே சுமப்பதாகவும் சகோதரிகளுக்காகவே தான் வெளிநாட்டுக்கு செல்லாது குடும்பத்தினை கவனித்து நல்ல நிலைக்கு கொண்டுவர பாடுபட்டதாகவும் சகோதரன் நிஷாந்தன் கூறுகின்றார். வித்யாவின் தாயார் கூறுகையில் மகள் வித்யா வீட்டிலிருந்து நேராக பாடசாலைக்கும் பாடசாலையிலிருந்து வீட்டுக்கும் வந்து விடுவார். வேறு எங்கும் செல்லாமல் வீட்டிலிருந்தே படிப்பை மேற்கொள்வார் என்று சோகத்துடன் கூறுகின்றார். வித்யாவின் இழப்பினை தாங்க முடியாத ஆற்றுப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கும் தாய், தந்தை, சகோதரி, சகோதரன் மற்றும் அம்மம்மா உறவினர்களுக்கு யார் ஆறுதல் கூறுவர்? அந்த குடும்பம் அமைதி பெற யார் நீதி வழங்குவார்? இந்த வினாக்களுக்கு விடை காண நாம் ஊடகம் என்ற அடிப்படையில் மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகளின் வீடுகள் எரிக்கப்பட்ட நிலையில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் பூதவுடல் புதைக்கப்பட்டிருக்கும் இடம். இதுவரையில் 9 பேர் இந்த குற்றத்தை புரிந்ததற்காக கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
இறந்து போன மாணவி வித்யாவுக்காக நீதி கேட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்கள் வீதியில் இறங்கி போராடிய வண்ணம் உள்ளனர். இப்போது அதன் எதிரொலி தென்னிலங்கை பகுதியிலும் குறிப்பாக தலைநகர் கொழும்பிலும் மக்கள் குரல் கொடுத்துள்ளனர். மனிதநேயம் உள்ளவர்கள் அனைவரும் வித்யாவுக்கு நீதி வேண்டி போராடி வரும் வேளையில் சில குழுக்கள் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த போராட்டத்தை வேறு திசை நோக்கி திருப்புவதற்கு எத்தனித்துள்ளதையும் சில குற்றவாளிகளை காப்பாற்ற முனைந்ததையும் உலகம் அறிந்துள்ளது. இதன் உள்நோக்கங்களை அறிந்திராத சில அப்பாவி இளைஞர்களும் அண்மைய நீதிமன்ற கல்வீச்சு விவகாரத்தில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கிராமத்தில் நடந்த அந்த பிரச்சனையை பார்க்கும்போது வெவ்வேறு பட்ட கருத்துக்கள் நிலவினாலும் எங்களுடைய மனதளவிலே இந்த சம்பவமானது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அதை விட வெளியிலே நடமாட முடியாத ஒரு பீதி ஒரு நிலைமையான காணப்படுகிறது. அது மட்டுமன்றி பல்வேறு அரசியல்வாதிகள் பல்வேறு பட்ட கருத்துக்களை தெரிவித்தாலும் இதற்கான ஒரு தீர்வை யாருமே கொண்டு வருவதா தெரியவில்லை. அவர்கள் கூட்டிக் கொண்டே அங்கே சிறைகளில் வைப்பதும் அப்படி வேறுபட்ட பிரச்சனை நடக்கிறதா தவிர இதுக்கான தீர்வை யாரும் காணவில்லை. அதைவிட இன்று இந்த மாணவர்களை பார்க்கும்போது அவர்கள் யாரும் வெளியில் நடமாடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறோ அல்ல சந்தர்ப்பமோ காணப்படவில்லை. வீதியே ஒரு வெறிச்சோடிய தன்மையாக காணப்படுகிறது. இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையிலே அவர்கள் ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமன்றி அவர்கள் எதிர்கால சிப்பிகளாகவும் நல்ல சிறார்களாக மலர்வதற்கு தாங்கள் முன்வந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு நடந்த இந்த கொடூர சம்பவமானது தமிழ் மக்கள் மத்தியில் வந்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருதராலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக இந்த காணப்படுகின்றது. இது தொடர்பாக பல கண்டனங்கள் நடந்தும் அதுக்கு கொலை செய்த 9-10 பேருக்கு வந்து என்ன தண்டனை என்று இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. உண்மையிலே வந்து கொலை செய்யப்பட்ட வித்யா என்ற பெயர் இன்று ஊர் முழுவதும் தெரியுது. ஆனால் கொலைக்கு காரணமானவுடைய பெயர் வந்து இன்று வரைக்கும் தெரியவில்லை. அது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் செய்தவர் என்று சொல்லி 128 பேரை போலீஸ் கைது செய்தது. உண்மையிலே வந்து அது நீதிமன்றத்துக்கு ஏற்பட்ட விளைவு என்ற பேரில் வந்து கைது செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் வித்யாவுக்கு வந்து இன்று நடந்தது வந்து என்ன முடிவென்று இன்று வரைக்கும் தெரியாத நிலையில் இருக்குது. இதுக்கு வந்து வெளிச்சமாக இருக்கலாம். பல்கலைக்கழகத்துக்கு இனி வருகின்ற காலத்திலேயும் கூட நாங்கள் வித்யாவுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு வரும் வரைக்கும் நாங்கள் இதுக்குரிய போராடி கொண்டே இருப்போம். தற்பொழுது அந்த போராட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இனி வரும் காலத்தில் அது முடிவு தெரியும் வரைக்கும் நாங்கள் எல்லா சமூகத்துக்கும் பல்கலைக்கழகம் சார்பாக நாங்கள் வந்து ஒத்துழைப்பு தரக்கூடிய இருப்போம். கொலை செய்தவர் வந்து தனியொரு வித்யாவை கொலை செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு வம்சத்தை கொலை செய்து வித்யா ஒரு பெண்ணால் வந்து ஒரு வம்சம் ஒரு தலைமுறை ஒரு பரம்பரையை வந்து கொலை செய்யப்பட்டது. ஆகவே இது தொடர்பாக வந்து அதிகாரிகள் போலீஸ் அனைவருக்கும் சொல்ல விரும்புகின்றனர். தயவு செய்து அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஒரு சரியான ஒரு தண்டனை, உயர்ந்தபட்ச தண்டனை வந்து ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனையோ உயர்ந்தபட்ச தண்டனையை வந்து வழங்க வேண்டும். ஆகவே வந்து இறுதியாக சொல்லக்கூடிய விரும்புகிறேன்டா இதே போல கிளிநொச்சியிலும் ஒரு சம்பவம் நடந்தது. புங்குடுதியிலே இதே முற்பட்ட காலத்தில் நடந்தது. இன்று வித்யா நாளைக்கு யார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. சில வேளையில் பல்கலைக்கழக சமூகத்தில் ஒரு பெண்களாக கூட இருக்கலாம். ஆகவே இதை வந்து சர்வதேச நாடுகள், மேற்குலக நாடுகள், எல்லா நாடுகளும் வந்து இதுக்குரிய அழுத்தத்தை கொடுத்து இந்த வித்யாவினுடைய கொலையுடன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சரியான ஒரு முடிவை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுக்கு ஒத்துழைப்பாக பல்கலைக்கழக சமூகமும் ஒத்துழைக்கும் என்பதை ஆணைத்தரமாக கூறுகிறேன். சில தினங்களுக்கு முன் நடந்த கொடூரமான கொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இவருக்கு கூட இந்த குற்றவாளிகளை தூக்கு தண்டனை போடுமாறு நாங்கள் புங்குடுதி வாழ் மக்களும் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இப்படி ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதை இப்படியே நீ வித்யா மாதிரியோ ஒரு கொலையோ இல்லாட்டி எமது ஸ்கூல் பிள்ளைகளையோ இல்லாட்டி ஊர் மக்களையோ இப்படி ஒரு ரேப் கேஸ், கற்பழிப்பு கேஸ் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்பதை நாங்கள் மக்களுக்கு கேட்டுக்கொள்வோம். இந்த வித்யாவோட கொலை வந்து ஒரு காட்டு முன்னாடித்தனமான செயல். உண்மையிலேயே புங்குடுதியில் இப்படியான கொலையை நாங்கள் இதுவரையும் கண்டதில்லை. இது ஒரு வெள்ளன் பகுதியில் இந்த வித்தியான கொலை வந்து ஒரு காட்டு முராண்டியாகவும் உண்மையாக இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. இந்த கொலையை போல வேறு கொலையை நடக்கக்கூடாது நாங்கள் இந்த சம்பவத்தில் தெரிவித்து கொண்டு அவர்களுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க வேணுமென நாங்கள் உடனடிக்கு மரண தண்டனையோ இல்லாட்டி ஆயுள் தண்டனையோ வழங்க வேணுமென கேட்டுக்கொள்கிறோம். மதுவான சாலையும் புங்குடுதியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறபடியாக இந்த மது போதையில் பழக்கமற்ற ஆண் சமூகங்கள் இந்த இதுகளை வன்முறையில் செய்யக்கூடிய சம்பவங்கள் எங்களுடைய ஊரில் மற்றது பழைய வீடுகள் நிறைய காணப்படுகின்றது. உண்மையிலேயோ இந்த பிரதேசத்தை யாருமே எந்த கட்சி கூட அவர் ஆதரிப்பதும் இல்லை, யாரும் வந்து பார்ப்பதும் இல்லை. ஒரு கட்சிக்கு நாங்கள்
ஒன்றுமே சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து அரசியல் கட்சி பிரச்சனையாக போய் கொண்டிருந்த கொலை வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சி அப்படின்ற இந்த கட்சி இப்படி என்று இந்த புங்குடுதா மக்களுக்கு ஒரு கட்சியும் ஒரு எங்களுக்கு நாங்கள் ஆதரவும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வித்யாவின் படுகொலையின் பிரதான சந்தேக நபர் சந்தேகிக்கப்படுகின்றவர் அரசியல் செல்வாக்கு மற்றும் பணபலம் உடையவர் என்றும் அதனால் அவர் குற்றத்திற்கான ஆதாரங்களையும் சான்றுகளையும் அளிக்கக்கூடியவென பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தை சந்தேகிக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் அந்த அவருக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. முதலாவதாக ஏறத்தாழ 9-10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் முதலாவதாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிற்பாடு இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று இன்னும் ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இறுதியாக சுவிட்சர்லாந்திலிருந்து வந்தவர் என்று கூறக்கூடிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது இந்த கைதுகள் தொடர்பாக வடக்கிலிருந்து கிழக்கில் மாத்திரமல்லாமல் சிங்கள பகுதிகளிலும் கூட இது சம்பந்தமான உண்மை தன்மைகளை கண்டறிந்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சகல மக்களும் வலியுறுத்தியிருக்கிறார். பிரதம மந்திரி, நீதி மந்திரி உட்பட பல அமைச்சர்கள் அவர்களுக்கு சரியான முறையில் விசாரித்து அவ்வாறான தண்டனை வழங்கப்படும் என்பதையும் உறுதிபட கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த வழக்கு என்பது விசேட வழக்காக கொள்ளப்பட்டு இது சம்பந்தமான நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது துரிதப்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது மக்களுக்கு பலவிதமான ஐயப்பாடுகள் இருக்கின்றது. இந்த சுவிட்சர்லாந்திலிருந்து வந்தவர் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. அவர் தொடர்பான ஒரு ஆரோக்கியமான கருத்துக்கள் வெளியில் இல்லை. இரண்டாவதாக தமிழ் மாறன் என்று சொல்லக்கூடிய கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறை விரிவியாளராக இருக்கக்கூடியவரும் இந்த பிரச்சனைகளுக்கு பிற்பாடு அவர் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு கொடுத்த செய்தியில் இவர் இந்த சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்தவர் முன்னரும் பல தடவை வந்ததாகவும் இவர் பல பிரச்சனைகளுக்கு முன்னரும் காரணகர்த்தாவாக இருந்ததாகவும் தான் அவரது பெயரை போலீசாருக்கு கூறியதாகவும் கூட ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா இல்லையா என்பது வேறு புறம் இருக்க அவரும் கூட அவ்வாறான கருத்தை கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் நான் பூரணமாக நம்புகின்றேன் ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அது மாத்திரமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக கொழும்பிலிருந்து வரக்கூடிய குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டும் இருக்கின்றது. ஆகவே இது லோக்கல் போலீஸார் கையாளுகின்ற ஒரு பிரச்சனையிலிருந்தும் இது மாறி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எஸ்எஸ்பி, எஸ்பி, ஓஐசி, ஊர்காவல்துறை, ஓஐசி யாழ்ப்பாணம் என்ற பலவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே புதியவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இவரிடம் பணபலம் இருக்கின்றது. ஆகவே இவர் வந்து தப்பி விடுவார் என்று நாங்கள் பேசுவது அவ்வளவு பொருள் பொதிந்ததாக நான் கருதவில்லை. ஏனென்றால் நிச்சயமாக இதுவே ஒரு இராணுவத்தினராக கடற்படையினராக இருந்தால் இலங்கை அரசாங்கம் காப்பாற்றியிருக்கக்கூடும். ஏற்கனவே பல பேர் அவ்வாறு காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கார்நகரில் 2 பெண் பிள்ளைகள் பாடசாலை மாணவிகள் கடற்படையினரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு 2 இளம் சிறுமிகள் இன்று வரை அந்த கடற்படையினர் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு துக்ககரமான நிகழ்வு இங்கு இருக்கின்றது. இதே போன்று உங்களுக்கு தெரியும், நெடுங்கேணியில் ஒரு மாணவி இராணுவத்தினரால் வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு 10 வீசி எறியப்பட்டிருந்தார். அது தொடர்பான சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இருக்கின்றது. இதே போன்று கனகராயன்குளத்தில் ஒரு மாணவி மிக அண்மையில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அதுவும் கொலை செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இவ்வாறான பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. இராணுவம், கடற்படை அல்லது போலீசார் சம்பந்தமாக இருந்தால் இதுவரையும் அது மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான நஷ்டஈடுகளும் வழங்கப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது குற்றமுளைத்தவர்கள் எந்தவித தண்டனையும் பெறவில்லை என்பது எல்லாமே உண்மை. அதை நாங்கள் அதை நாங்கள் பட்டவர்த்தனமாக சொல்ல முடியும்.
இப்பொழுது நான் நம்புகின்றேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மிக அதிகபட்ச அழுத்தம் தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு பணபலம் உள்ளவராக இருந்தாலும் கூட இவர்கள் இது சம்பந்தமாக சரியான விசாரணைகள் மேற்கொண்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து பரவலாக தமிழ் மக்கள் மத்தியில், அரசியல்வாதிகள் மத்தியில், சிங்கள மக்கள் மத்தியில், ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய சிங்கள பெண்கள் கூட இது தொடர்பான கவிதைகள் எழுதியிருக்கின்றார்கள். தண்டிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். எங்களுடைய வீடுகளை காமுகர்கள் தட்டும் வரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது என்று சிங்கள பெண்கள் கூட பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் அழுத்தங்கள் என்பது மிக பெரிய அளவில் இந்த வழக்கு தொடர்பாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது சரியான திசையில் போகும் என்று எதிர்பார்க்கின்றோம். இதுக்கு அப்பால் வடமாகாண சட்டத்தரணிகள், குறிப்பாக யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் அவர்கள் இது தொடர்பாக முழுமையாக தாங்கள் அதற்கு அந்த விசாரணையில் தாங்கள் பங்கு பெற்றவும் அதற்கு ஒத்துழைக்கவும் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இதனை வேறு யாரும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பணபலம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இவற்றை அவர்கள் தமது கையில் எடுப்பதற்கு நான் நம்புகின்றேன் விடமாட்டார்கள் என்று சொன்னால், இந்த வழக்கை பொறுத்தவரையில் கண்கொத்தி பாம்பாக பல பேர் இதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சிவில் சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்றது, சட்டத்திறனிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அரசியல்வாதிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் நான் நம்புகின்றேன் இது சரியான தடத்தில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அடிப்படையில், அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் நிச்சயமாக ஒரு பாதிக்கப்பட்ட இந்த குற்றம் இழைத்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த இவ்வாறான அமைப்புகளுடன் நாங்களும் ஒன்றிணைந்து அது சரியான முறையில் சரியான தடத்தில் போவதற்கு நாங்களும் நிச்சயமாக ஒத்துழைப்பாக இருப்போம். பெண்ணுடைய இந்த கொடூரமான கொலைக்கு எதிராக அந்த ஊர் மக்கள், அதை தெரிந்த பிறகு அந்த ஊர் மக்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் என்பதுதான் உண்மை. அந்த ஊர் மக்கள் அனைவரும் அந்த வகையிலே குற்றவாளிகளை கைது செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வது ஊர் மக்களில் பெருமளவானோர் திரண்டு வைத்தியசாலைக்கு சென்று அவர்களை தங்களுடைய கையிலே தாருங்கள், நாங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று மிக ஆவேசமான உணர்ச்சி பெருக்கான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெற்றது. இது யதார்த்தமானது, இயற்கையானது. இதில் யாரும் மீது குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த நிலைமை மோசமானது, கொடூரமானது. இது சம்பந்தமான செய்திகள் பரவலாக இந்த பெண்ணுடைய கோரமான கொலை, கூட்டான கற்பழிப்பு பல மணி நேரம் எடுத்துக்கொண்டு இதில் பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. எந்த அளவுக்கு உண்மை போய் எங்களுக்கு இன்னும் முழுமையாக தெரியாது. அவற்றை அத்தகைய இனமான செயல்களை படம் பிடித்ததாக செய்திகள் இருக்கின்றன. அது உண்மையான எங்களுக்கு தெரியாது. அல்லது அதற்காகத்தான் அது செய்யப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்கிறது, அதுவும் எங்களுக்கு சரியாக தெரியாது. ஆகவே ஆனால் இந்த கதைகள் முழுவதும் மக்கள் மத்தியில் பரவிவிட்டன என்பது உண்மை. ஆகவே இது எங்களுக்கு கடந்த இத்தகைய ஒரு நிலை, இத்தகைய ஒரு செயற்பாடு புதிதல்ல. காரணம், எங்களுக்கு மிக நீண்ட பட்டியல் இருக்கிறது. ஏற்கனவே இராணுவம் படையினரால் வடக்கு கிழக்கிலே பல கற்பழிப்புகள் நிகழ்ந்து படையினரால் என்று கண்டுபிடிக்கப்பட்டவை இருக்கின்றன, படையினரால் என்று சந்தேகிக்கப்படுகின்றவை இருக்கின்றன. இவை எதற்குமே இதுவரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கவில்லை, அனைவரையும் பாதுகாக்கவிட்டது. இது மட்டுமல்ல, புங்குடுதீவை பொறுத்தவரை இது 3வது, தீவகத்தை பொறுத்தவரை இது 5வது அண்மைய ஆண்டுகளில். நெடுந்தீவிலே ஒரு 14 வயது பெண் குழந்தை கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டால் அது ஒரு EPDP-யினுடைய முக்கியஸ்தர் என்று பத்திரிகையெல்லாம் செய்திகள் வந்தது. அதன் பிறகு அவருக்கு என்ன ஆயிட்டுன்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு நீதி கிடைத்ததா என்பது தெரியாது. அதை பற்றி யாரும் பேசவில்லை. காரைநகரிலே 9 வயசு 11 வயசு உள்ள 2 நெருக்கமான உறவினரான 2 பிள்ளைகள் குறிப்பிட்ட சில கடற்படையினரால் திட்டமிட்டு அவர்கள் மிரட்டப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு தினசரி அவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டார்கள். அது தெரிய வந்த பின்னால் அவர்களை கைது செய்து தண்டிப்பதற்கு பதிலாக அந்த குடும்பத்தினர் மிரட்டப்பட்டார்கள். போலீசார் அது தொடர்பாக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் தப்ப விட்டார்கள். இதே போன்று இதற்கு முன்னால் சாரதாம்பாள் என்பவருடைய கொலை, தர்ஷினி என்பவருடைய கொலை, இவை எதற்குமே யார் குற்றவாளிகள் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் பெருமளவுக்கு இது படையினரால் நிகழ்த்தப்பட்டதாகவே. காரணம், அவர்களுக்கு அண்மையிலே தான் இது நடந்தது. அவர்களுடைய
எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியில் தான் நடந்தது. ஆகவே இது பெருமளவுக்கு அவர்கள் என்று நம்பப்பட்டது. எனினும் யார் என்பதை போலீசார் யாரும் கண்டுபிடிக்கவில்லை, கைவிடப்பட்டது. கனகராயன் குளத்திலே கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெண், அதுவும் பலருடைய கூட்டு பாலியல் வன்முறைக்கு காரணமாக கொல்லப்பட்ட 16 வயசு சரண்யா. இதுவும் என்ன நடந்தது என்று இன்று வரை தெரியாது. இதற்கு சற்று முன்னால் நெடுங்கணியிலே 6 வயது குழந்தையை ஒரு இராணுவ சிப்பாய் பட்டைக்குள் இழுத்து சென்று முயற்சித்த போது அந்த பிள்ளை சத்தம் போட்டு மற்றவர்கள் அவர் கைது செய்யப்பட்டார். அவரை சனங்கள் கைது செய்தார்கள், போலீசிடம் ஒப்படைத்தார்கள். ஆனால் போலீசிடமிருந்து இராணுவம் அவர்களை மீட்டு வெளியேறியது. அவர் அதற்கு முன்னாலும் ஒரு தடவை இத்தகைய ஒரு முயற்சியால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டவர். ஆனால் இன்று வரைக்கும் அவர்கள் மீது இந்த நடவடிக்கையும் இல்லை. இதற்கு முன்னர் நீங்கள் இன்னும் தள்ளி போனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பான் கி மூனே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், இலங்கை இதில் இன்றைக்கு வரைக்கும் அதாவது பாலியல் வன்புணர்ச்சி அல்லது பாலியல் துஷ்பிரயோகம் என்பது இராணுவத்தினுடைய ஒரு முக்கிய நடவடிக்கையாக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அது முக்கியமான விடயமாக பான் கி மூனாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், யுத்தம் நடைபெற்று மக்கள் இராணுவத்திடம் சரணடைந்த நேரங்களிலே நூற்றுக்கணக்கான பெண்கள் அவ்வாறு கற்பழிக்கப்பட்டதாக இசைப்பிரியா போன்றவர்கள் வெளிப்படையாக ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்ட விடயம். அது போன்று நூற்றுக்கணக்கான பேர் அவ்வாறு செய்யப்பட்டார்கள் என்கின்ற தகவல்கள் இராணுவ தரப்பிலிருந்தே வந்திருக்கின்றன. இதை சேனல் 5 போன்ற பல்வேறு மீடியாக்கள், சேனல் 4 போன்ற பல்வேறு மீடியாக்கள் வெளிக்கொண்டிருக்கின்றன. இவற்றை ஐநா சபையினுடைய மனித உரிமை பேரவை விசாரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் முழுக்க மறுத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு விசாரணை ஒன்று நடக்கும் பட்சத்தில் இவற்றினுடைய உண்மைகள் எல்லாம் வெளிவரும், அது நடைபெற வேண்டும். ஆகவே இங்கே வித்யாவிற்கு நடைபெற்றது என்பது முதலாவதல்ல. ஆகவே மக்கள் இந்த நீண்ட நெடிய இந்த தமிழ் பெண்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாக யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துட்டு போகலாம், கேள்வி கேட்க ஆளில்லை என்கின்ற ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருந்ததனுடைய இந்த கோபங்களுடைய இந்த இயலாமைகளுடைய வெளிப்பாடு தான் வித்யாவினுடைய கொலைக்காலத்திலே உணர்ச்சியாக வேகமாக வெளிப்பட்டதாக நான் நினைக்கிறேன். இது அதேவேளை அவர்களை எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் தண்டிக்கிறோம் என்று சொன்னதுக்கு காரணம் போலீசார் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. இவ்வளவு காலமும் நான் ஏற்கனவே போட்ட நீண்ட பட்டியல், இதுவரை பெரிய பட்டியல் இருக்கிறது. அது தொடர்பாக இலங்கையினுடைய போலீசார் இதுவரை காலமும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் வித்யாவினுடைய கொலை என்பது இறுதியானதாக இருக்க வேண்டும். வித்யாவுக்கு நடக்க போன்ற விஷயம் இன்னொரு பிள்ளைக்கு இந்த நாட்டிலே நடக்கக்கூடாது சொன்னால், இதுவரைக்கும் நடைபெற்ற மூடி மறைக்கப்பட்ட விடயங்கள் வெளியில் எடுக்கப்பட்டு அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அவ்வாறு செய்யப்பட்டால் மட்டுமே அத்தகைய நோக்கத்தை கொண்டவர்கள் அல்லது அத்தகைய தீய சக்திகளுக்கு ஒரு அச்சம், பயம் இருக்கும். ஆனால் இது இன்றைக்கு நடைபெற்றது ஒரு இராணுவமாக இல்லாமல் இருக்கலாம், நடைபெற்றது ஊர்க்காரராக இருக்கலாம். ஆனால் இதற்கு பின்னாலே அவர்களுடைய வலு இருக்கிறது கண்டிப்பாக. காரணம், இங்கே இருக்கக்கூடிய சமூக விரோத சக்திகள் பெருமளவுக்கு இராணுவத்தினுடையதோ புலனாய்வினுடையதோ போலீசாரினுடையதோ ஏதோ ஒரு வகையிலான பின்பலத்தை கொண்டிருக்கிறார்கள், அல்லது பணம் கொடுத்து தாங்கள் தப்பிவிடலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை கொடுத்ததும் இந்த தவறான இந்த காவல்துறை அல்லது தவறான இந்த படையினர் தான். ஆகவே என்னை பொறுத்தவரை அவர்களுக்கு அத்தகைய ஒரு பலம் வருவதற்கு, அத்தகைய ஒரு துணிச்சல் வருவதற்கு பின்பலமாக காரணமாக இருப்பார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய ஆட்சியங்கள் வந்திருக்கக்கூடிய போலீசாருக்கு முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. தமிழ் மக்கள் மத்தியிலே போலீசார் மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். அத்தகைய நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு வித்யாவுக்கு நடைபெற்ற விடயத்திலே கைது செய்யப்பட்டவர்கள் நேர்மையாக விசாரிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு அதிஉச்சபட்ச தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. எது எப்படி இருப்பினும் வித்யாவை வன்புணர்வுக்குள்ளாக்கிக் கொன்ற பாதகர்களுக்கு நீதியின்பால் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். வித்யாவுக்கு நீதி கிடைக்கட்டும். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் எங்கும் நடைபெறாவண்ணம் பாதுகாப்போம்.